வணக்கம் மிஸ்டர் விஜய். வணக்கம். பார்க்கறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. எப்படி ஷிப்பிங் கார்ப்பரேஷன் துறையில இவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு டைரக்டரா இருக்கீங்க? உங்க வெற்றியின் ரகசியம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு காரணமான பெண்மணி இப்ப என் முன்னால இருக்காங்க. என்னது? நான் உங்களை சொல்லுங்க, டிவி முன்னால உட்காந்து இப்ப இந்த பேட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஓ, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க, பெண்மணினா உடனே மனைவியா தான் இருக்கணுமா என்ன? சரி, அம்மாவா? இல்ல, எங்க அம்மாவுக்கு மேல எங்க அக்கா. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க. எனக்கு எல்லாமே எங்க அக்கா பூஜா தான். மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கலாமா? என்னங்க, டிவியில் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இங்க போய் பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்குறேங்கிறீங்க? இல்ல, நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஒரு 10 பேரை லவ் பண்றேங்க. 10 பேரையா? இருங்க, ஒவ்வொருத்தரா சொல்றேன். மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை டாட், மிஸ்டர் சேதுபதி. தேங்க்யூ மை சன். என் பெரிய அண்ணன் கிருஷ்ணன். தம்பி, உன் நல்ல எண்ணத்துக்கு நமக்கு வெற்றி 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 தான். என் பெரிய அண்ணி உமா. தம்பினா தம்பிதான். என் சின்ன அண்ணன் வாசு. ஆக்ஷன். என் சின்ன அண்ணி கிரிஜா. ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. 10 பேர்ல 5 பேர் சொல்லிட்டீங்க. அப்ப மீதி 5 பேர்? மனோஜ், காயத்ரி, கயாலி, சுரபி. வாசே. அதான் ஏற்கனவே சொல்லிடுச்சுல, ஏன் அலையறீங்க? அவன் ஆஃப் ட்ரவுசர் போட்டால அதான் குழந்தைங்களோட சேர்ந்துட்டான். இவங்க எல்லாத்தையும் விட எங்க அக்கா. கங்க்ராட். தேங்க் யூ. எஸ், ஐ லவ் மை ஃபேமிலி. ஏங்க, ஒரு ஆணு ஒரு பொண்ணு மேல வைக்கிறது தான் காதலா? ஒரு அம்மா குழந்தை மேல வைக்கிறதும் காதல் தான். குழந்தை அம்மா மேல வைக்கிறதும் காதல் தான். வண்டு பூவை சுத்துறதும் காதல் தான். புல் மேல பனி விழறதும் காதல் தான். இவ்வளவு ஏங்க, காதல்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே சுத்தாது. உலகெல்லாம் ஒரு சொல், ஒரு சொல்லில் உலகம். அதாங்க காதல். என்னடா யாரையும் காணோம்? கரண்ட் கட்டா? ஏய் தம்பி, பிரமாதம் பாட்டு. ஒண்ணு இல்ல. சொல்றேன், யாரை சொல்றேன்? ஆமா, ஒண்ணு இல்ல சொல்றேன். சொல்லுப்பா. சுதந்திர தின கொடியேற்று விழாவிற்கு நமது பள்ளி நிறுவனர் திரு சேதுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்திய ஷிப்பிங் கார்ப்பரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். போன வருஷம் நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே டாப் 10ல் ஒன்னா இருந்தது. தேங்க்யூ. டாப் 10ல் நாம ஒன்னா இருந்தா போதுமா? 10ல் நாம டாப் இருக்கணும். அதனால சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போறோம். இந்த ஐடியா கொடுத்தது நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் விஜய். ஸோ இந்த விஷயமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மிஸ்டர் விஜய உங்க ஆசீர்வாதத்தோட சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப போறோம். 1972ல் நான் ஃபாரின் போய் திரும்பி வந்தப்போ ஒரு குழந்தைய பெற்று என் கையில கொடுத்துட்டு நீ மேல போயிட்ட. இப்போ அவன் வளர்ந்து ஃபாரினுக்கு போக போறான். உனக்கு சந்தோஷம் தானே அமிர்தவல்லி? டாடி,
இந்த பிளாஷ்பேக் சொல்ற கெட்ட பழக்கத்தை எப்ப விட போறீங்க? இப்போ உங்க கதை ரொம்ப முக்கியமா? விஜய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, புறப்படு. இருங்கண்ணா, அக்கா வந்துட்டோம். என்னப்பா பூஜா ஸ்கூல்ல ஏதாவது வேலையா இருக்கும், அதனால லேட் ஆகும். நீ புறப்படு. நான் அக்கா வராம எப்படிண்ணா கிளம்புறது? அக்கா வரலாம் என்னடா செய்வேன்? நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னவன் பல்லு வளர்க்கறதுல இருந்து பிசினஸ் ஃபாரின் போற வரைக்கும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நல்ல பாப்பா. அடா வாங்க பிரின்சிபல் மேடம். சாரி சாரி சாரி. என்ன பிரின்சிபல், பங்க்சுவாலிட்டி எல்லாம் இருக்கணும். சாரிடா கண்ணா, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பரவாயில்லக்கா. விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த சபாபதி உங்க கூட வந்தான்னா மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓ தேங்க்ஸ். என்னால் மட்டும்தான் வரும். பாஸ், இந்த பக்கம் ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அப்படியே போயிடுவோம் ப்ளீஸ். Welcome, Mr. Vijay. I'm Nagaraj. Hello. He's my cousin brother Shekhar. Yeah, I just met him in the airport. Oh, he's. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நானே அறிமுகமாயிட்டேன் சார். She's my wife Rahini. ஹலோ. வணக்கம். அப்பா, இது மாதிரி வணக்கம் கேட்டு எவ்வளோ வருஷமாச்சு? ஏன் அடிக்கடி கேட்கலாமே, நீங்க வணக்கம் சொன்னீங்கன்னா பதிலுக்கு உங்க ஹஸ்பண்ட் வணக்கம் சொல்லிட்டு போறாரு. வந்த கெஸ்ட்டை வெளியே நிக்க வச்சு பேசி அமிச்சிடலான்னு பாக்குறியா? Hey, I'm sorry டா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரிஜினல் தமிழன் பார்க்கறதுனால அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். Please come in, Mr. Vijay, please. Mr. Vijay, meet Mr. Magesh. ஹலோ. My personal security. உங்களை ஹில்டன் ஹோட்டலில் தங்க வைக்கலான்னு சேகர் சொன்னா, நான் தான் உங்களை இங்கே தங்க வைக்கிறதா டிசைட் பண்ணேன். உங்களை கேட்காம டிசைட் பண்ணதுக்கு ஐம் சாரி. நோ 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 நோ. நான் பிறந்ததுலேருந்தே ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்தவன். நான் எப்படி ஹோட்டலில் தனியாக தங்க போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நைஸ் ஆஃப் யூ. நல்ல வேளை நீங்க ஹோட்டல்ல தங்காதது. எங்க ஊர் ஹோட்டல்ல கல்யாணம் ஆன பேச்சுலர் தங்கினாலே டேஞ்சர். நீங்க கல்யாணம் ஆகாத பேச்சுலர் தங்குனீங்க, ரொம்ப டேஞ்சர். டேய் நாகராஜ், விஜய் நம்ம கெஸ்ட் ரூம்ல தங்கட்டும். ಶೇಖರ್ ಗೆಸ್ಟ್ ರೂಮ್ ಅವನು ರೆಡಿ ಆಗಲೆ, ಅದ ವರೆಗೂ ವಿಜಯ್ ಮಿನು ರೂಮ್ಲೆ ತಾಂಗ್ಲಮೇ. குட் ஐடியா. வாங்க. விஜய், இதுதான் நீங்க தங்க போற ரூம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே. அவர் தேவை இருக்கட்டும், எனக்கு தேவை ஒரு 100 ஃப்ராங்க். எதுக்குடா? அதான் ஏர்போர்ட்லேயே பந்தயம் கட்டினீங்களே. சார் கல்யாணம் ஆனவர் நீங்க, நான் கல்யாணம் ஆகாதவர்னே. உறுதியா சொல்றேன், சார் கல்யாணம் ஆகாத ஒரு கட்ட பிரம்மச்சாரி. ஆமாம் சபாபதி, நான் கல்யாணம் ஆகாதவன் எப்படி கண்டுபிடிச்சேன்? ரொம்ப ஈஸி சார். காமன் சென்ஸ் அங்கதான் யூஸ் பண்றாங்க இந்த சபாபதி. உங்க கழுத்துல தான் தாலி இல்லையே, சோ கல்யாணம் ஆகாதவர். அது அப்படிதான், சகிச்சுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு சைட் சீயிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 8 மணிக்கு இந்த கோப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மீட் பண்றோம். ஓகே ஓகே. குட் நைட். டேய் அவுட். யா. சபாபதி, யா. இந்த மீனு மீனுன்னு சொல்றாங்களே, யார் இந்த மீனு? ஆமா, இது நாகராஜ் சாரோட பொண்ணா? பொண்ணா? சார் என்ன பேசுறீங்க? நாகராஜ் சாருடைய ஒரே தங்கச்சி. Hey, mister, why did you click me? No, you see, like. Yes, I saw. Madam, you see, like Yes, I saw. I mean, I was clicking this flower and this flower came in between. What? No. You came in between. Not my mistake. Don't repeat it again, okay? Idiot, stupid nonsense. Hey, mister. Why are you chasing me? Wow, I came to this departmental store. No, I'm watching you. Since 15 minutes you're chasing me, huh? Saddam Podi. என்னது டீயா? யாருடா நீ? எந்த ஊருடா? யாரை பார்த்துடா டீன்னு சொன்னடா? உன்னை பார்த்து எத்தனை தடவை நான் டா போடுவேன் தெரியுமாடா? இதோடா நம்ம ஊரு. உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் மட்டும் இல்ல, எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், டச் தெரியும், இட்டாலியன் தெரியும், ஜெர்மன் தெரியும், ஸ்விஸ் கூட தெரியும். உன்ன மாதிரி ரோட் சைடு ரோமியோக்களை திட்டுறதுக்குன்னே இதெல்லாம் கத்து வச்சிருக்கேன். ரோட் சைடு ரோமியோ யாரு? நீதான். இனிமே என்னை சேஸ் பண்ண போலீஸை கூப்பிடுவேன். Idiot, stupid nonsense. பாரின் தாய் குலலாம் பேய் குலமா இருக்குதுப்பா. சரி. எப்போ இந்தியால இருந்து வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சுமா. Oh great. ஆமா, நீ ஏன் தனியா வந்திருக்க? எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு
வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கிள். ஐ see. ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணா வந்து இந்த ஸ்டோர்ல வெயிட் பண்ண சொன்னாரு பிக்கப் பண்றதுக்கு. What else uncle? How's your wife? நல்லா இருக்காங்கம்மா. நான் டிராப் பண்ணிட்டுமாம்மா? Thanks uncle. சீக்கிரம் நான் வந்துருவாங்க. 500 francs. 500 francs? Yes. 500 francsனா 12,000 ரூபா. இது பாவி நல்லா இருப்பியா நீ? What nonsense? அக்கா இல்லைங்கக்கா, உங்களை நான் புகழ்ந்து பேசினேங்க்கா. இந்தாங்க வச்சுக்கோங்க, வரட்டுங்களா? ஓகேம்மா. Okay. Bye. Bye uncle. Hey. Where did my trolley go? Excuse me. You know where my trolley is? Trolley? Yeah. What trolley? I was shopping. I put all my stuffs in the trolley and the trolley is missing. Where's my trolley? Sorry, we are closing. Come tomorrow. Oh God. Shucks. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யாரடி நீ மோகினி? You? Hey, கிண்டலா? சுண்டல் பாட்டு பாடினா உங்க ஊர்ல கிண்டலா? Shut up. நீ என்ன பார்த்து தானே பாட்டு பாடுன? எது? உன்னை பார்த்தா? மேடம், மோகினின்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். உன்னை பார்த்து யாரடி நீ பிசாசுன்னு வேணா பாடலாம். You? என்ன இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறா தானே? இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாத உனக்கு இங்கிலீஷ்ல? Bloody fool. பரவாயில்லையே, 4வது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமா, யோசிச்சு பேசுறியே, இங்கிலீஷை தமிழ் மீடியம்ல படிச்சா நீ? You? ஓகே, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. பைசா எல்லாம் வந்துட்டேன், எந்த திங்ஸும் வாங்க முடியல. நான் வாங்கின திங்ஸ் யாவது பார்த்து சந்தோஷப்படு. See my bunny என்ன? என்னது துவைக்காமலே சுருங்கிருச்சு? ஐயோ, இதுல எப்படி ஏன் பைக்குள்ள வந்தது? ஓ திருடி, எல்லாத்தையும் தூக்கி ஏன் பேக்குள்ள போட்டியா நீ? யார பார்த்து திருடிங்க? நீ தான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து மிஸ் நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜொல்ல விடுவீங்க. நாங்க தேங்க்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க உடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோமோ இல்லையோ இமீடியட்டா நாளைக்கு எங்க மீட் பண்ண போறோம்னு டேட்டிங் கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. I think I love you. நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம் இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க, ஹே மிஸ்டர், இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாத, என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க. ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம் இடியட். அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அது இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி டாக்ஸி. கையில காசு இல்ல டாக்ஸி வேற, பாவம் டாக்ஸிக்காரன். சரிதான் போடா. சரிதான் போடி. போடா போடி. நீ போடா. நீ போடி. போடா போடி. போடா 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 போடி. சிப்பொடி. யூ யூ சிப்படா. சிப்பொடி. ஹே ரவுடி, ஏன் உங்களை என்ன பண்ற? ஏய் ஃப்ராட், அது நான் கேக்கணும். இங்க நீ என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து போய்டு. நீ எஞ்சி வெளிய போடி. ஏன் உங்களை வந்து எஞ்சி வெளிய போ சொல்றீங்க? பொண்ணா நீ இங்க அடிக்கிற பேய் பிசாசு. நான்சென்ஸ். காப்பாடுங்க. ஹெல்ப். அம்மா. என்ன மீனு? என்னாச்சு? என்ன சார் என்னாச்சு? என்ன மீனு? ஏய் 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 மீனு. மீனு பாருங்க. Stop it. Stop it. பாருங்க,
பண்றான்? சாரி விஜய், என்ன ரவுடி அவன் பேசிட்டு இருக்க? சாரி கேளு, சாரி கேளு, சாரி கேளு. அண்ணா, ஏய், இவர்தான் விஜய், இந்தியால இருந்து வந்திருக்கிற கெஸ்ட், நம்ம கூட தான் தங்க போறாரு. என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? வர்றவங்க எல்லாம் கடிக்கிறதே வாடிக்கையா வச்சிருக்காங்க நினைக்க Shut up. சரி. சாரி கேளு. சாரி. நல்லா கேளு மீனு. சாரி சாரி சாரி. தட்ஸ் குட். மிஸ்டர் விஜய், இவ யார் தெரியுதா? என்னோட ஒரே சிஸ்டர் மீனாட்சி, மீனு. சாரி விஜய், மீனு நல்ல பொண்ணு தான். ஆனா உங்க அண்ணா தான் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. சாரி விஜய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். கரெக்டா 8 மணிக்கு நான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. கடி பலமோ? இல்லை சார், பரவாயில்ல. இல்லை அப்படின்னா திருப்பி கடிச்சா சரியா போச்சு. நான் சுத்த செய்வேன் சார், எனக்கு இந்த மாதிரி கடிக்கிற வேலைலாம் பிடிக்காது. Don't worry, Minu. எங்க ரூம்ல வந்து தங்கிக்கோ, ஓகே? Great insult. Very great insult. ஒரு பொண்ணு கிச்சன் ரூமுக்கு வர்றதே இன்சல்ட்டா ஃபீல் பண்றதா? எதுக்கு ரசமாரி கொதிக்கிற? என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? நான் லைஃப்ல யார்கிட்டயும் சாரி கேட்டிருக்கேனா? சாச்சா, நீ சாரி கட்டி நானே பார்த்தது இல்ல. ஃபூல். இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆறான்னு பாரு. ஏன் அவரை சாரி கட்டி விட சொல்ல போறியா? அந்த விஜய் சைவோன்னு தானே சொன்னா. ஆமா, என்ன கட் பண்ணி மனுஷ ஃப்ரை போட்டு கொடுக்க போறியா? நீ பாவம். அந்த மாதிரி குதிக்கிற ஒரு தவளையை பீஸ் பீஸா கட் பண்ணி அத சூப் வச்சு வெஜிடேரியன் சூப்னு கொடுக்க போறேன். ஆஹா. டன் டடா. This is தவளை. ஓஹோ, இதுதான் தவளையா? புடிங்க 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 புடிங்க. இந்த தவளையை சூப் வச்சு விஜய் பையனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாஸ்போர்ட், ஏர்போர்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தவளை சூப்பை குடிச்சிட்டு தாவி தாவியே அவர் இந்தியாவுக்கு போயிடுவாரு. மிஸ்டர் விஜய், கையில வலி எப்படி இருக்கு? மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கையிலையும் ஒரு கடி கடிச்சிட்டேன்னா 2 கையிலையும் வலி பேலன்ஸ் ஆயிடும். என்ன விஜய்க்கு சூப் வைக்கலையா? அவள்தான் சைவமாச்சே, மிக்ஸ் ஆயிடக்கூடாதுன்னா அவளுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன். வெரி குட், வெரி குட். மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலி பத்தி ஒன்றும் சொல்லலையே? நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி சார், கூட்டு குடும்பம். இஸ் இட்? இந்த செஞ்சுரியில ஜாயின்ட் ஃபேமிலியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமா, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க அப்பா, என்னோட 2 அண்ணங்க, அண்ணிங்க, எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா, மொத்தம் 10 பேரு. 10 பேரா? அடேங்கப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? மீனு, இடியட் மாதிரி பேசாத. சாரி விஜய், அவ இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் கல்ச்சர் தெரியாம போயிடுச்சு. ஐம் சாரி. உங்களுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் சாப்பிடுங்க. சூப்பர். ஆமா, யார் சூப் வச்சது? நீயா? இன்னைக்கு மேடம் சூப் வைக்கல. உண்மையிலேயே இன்னைக்கு சூப் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அப்ப யாரு? எது? எங்க மீனு சூப் வச்சதுன்னு சொல்றீங்களா? மீனு சூப் வைக்கல. மீனுக்கு சூப் வைக்க தெரியாது. சூப் வச்சா மீனு குடிக்கும் இல்லையா மீனு? என்ன? இது தவளை, தவளை. இங்க தவளை. சூப்பு குதிக்குது. இது தவளை சுடுது. தவளை குதிக்குது, சூப்பு சுடுதுன்னு. ஆமா, என்னம்மா? சூப் வச்சிருக்கேன். சூப்பு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுங்க. ஸ்பெஷல் சூப். சூப்பரா? சார், ஜூஸ் ப்ளீஸ். என்னப்பா, காட்டு பூனை கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு. WWF கோதால இறங்க போதா? இந்த ஏரியால வெள்ளக்கரடி தானே நடமாடும். காட்டு பூனை. ஓ, கட்டழகி மீனுவை சொல்றீங்களா? இன்னும் கடிபட்ட கோபம் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். இப்ப நீ கடிக்கிற. வருத்தப்படாதீங்க சார், உங்களால திருப்பி கடிக்க முடியலங்கிற ஆதங்கம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க மட்டும் இப்படி சொடக்கு போடுங்க, அந்த பொண்ணை உங்க முன்னாடி கை கட்டி நடுங்க வச்சு காட்டுறேன். அது உன்னால முடியாதியா? முடியும் சார். முடியாதியா? என்ன பெட் கட்டுறீங்க? சரி, ஒரு 100 ஃப்ராங்க்ஸ். ஏன் ஒரு 200 ஃப்ராங்க் சொல்றது? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கடன் இதை வச்சு அழைச்சி இல்ல, ஒரு ரவுண்டா இருக்குமேன்னு சொல்றேன். சரி, ஓகேப்பா. சார், நீங்க என்ன பண்றீங்க?
உங்க கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறீங்க. நான் எதை கேட்டாலும் தெரியுது, ஓகே, சூப்பர் அப்படின்னு சொன்னா போதும், அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி நடுங்கும் சார். மேடம் ஜூஸே. நீங்க களங்கம் இல்லாம குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா என்ன மேன், பார்க்கட்டும். கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு மீனு. கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன, பார்க்கட்டுமே. அது சாதாரண கண்ணாடி இல்ல. பூவே பூச்சோட படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல நதியா போட்டிருக்கிற கண்ணாடி தான் அந்த கண்ணாடி. உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே காட்டும். நேத்து ராத்திரி அதை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டே நிலாவை பார்த்தேன். நிலாவே நிர்வாணமா தெரிஞ்சது. ஐயோ, ஏய் போய் சொல்லாத, அதெல்லாம் சும்மா. உண்மையை தான் சொல்றேன், நீ நம்பல இல்ல சார். என் வலது தொடையில மாங்காய் சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கே, தெரியுதா? சூப்பரா தெரியுது. பாத்தியா மீனு, என் கன்றாவியான நிறத்துக்கே மச்சம் தெளிவா தெரியுதுன்னா உன் நிறத்துக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? தண்ணியில குதிச்சிரு. ஏன்னா தண்ணியில தான் கண்ணாடிக்கு பவர் கிடையாது. ஐயோ, குளிரும். குளிர் முக்கியமா மானம் முக்கியமா மீனு? மானம் தான் முக்கியம். அப்ப குதிச்சு யோசிக்காத. குதிக்கணுமா? சீக்கிரம் குதிச்சிரு, மானத்தை காப்பாஞ்சா வையா. மீனு நடுங்குறாங்க, கையை கட்டிட்டே நடுங்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே மீனு கை கட்டி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தய தொகை 200 எடுங்க. இந்தா. அம்மா என்ன என்னென்னமோ தெரியும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியாத அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்தீங்க பாருங்க. சூப்பர் நடிப்பு சார். என்னை காப்பாத்திட்டீங்க. முதல்ல என் கடன் அடைச்சிட்டு வரேன். மிஸ்டர் விஜய், வந்த பிசினஸ் முடிஞ்சு போச்சுன்னு உடனே ஊர் கிளம்பாம நீங்க ஒரு வாரம் எங்க வீட்டு தங்கிடணும். ஓகே ஓகே ப்ளஷர். அண்ணா, நீ ஷாப்பிங் வந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸிங் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. உன் ஃபோர்ட் கார் வேணும். கீ. ஒரு நிமிஷம். மிஸ்டர் விஜய், நானும் என் ஒய்ஃபு கனடாக்கு பிசினஸ் விஷயம் போறோம். திரும்பி வர 2-3 நாள் ஆகும். ஷேகர், நான் இல்லாத இருக்கிறப்போ விஜய்க்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நீயும் மீனும் விஜயை கம்ப்ளீட்டா யூரோப்ல சுத்தி காட்டுறீங்க. ஓகே மீனு? ஐ won't go. ஓ. ஹேய் மீனு, விஜய் மேல இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் தீரலையா? நீ அவரை கடிச்ச, அதுக்கு பதில் அவர் உனக்கு தவளை சூப் மாத்தி கொடுத்துட்டாரு. டிட் ஃபார் டேட் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அவர் நம்ம கெஸ்ட், அவரை கவனிச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகேயா? ஓகேயா? ஓகே. Oh, that's great. She's good. Hi Nisha, how are you? Hi Meenu, how are you? Fine, thank you. How's life? அம்மா, நீ ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியே, எப்படி இருக்கு மேரிட் லைஃப்? எனக்கு பிடிக்கல. அவனை டைவர்ஸ் பண்ணி 3 months ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் next month marriage. Oh, hope you have a better luck this time. Thanks, let's talk. Excuse me. நீங்க இந்தியன் தானே? Yes, but நாங்க இங்க செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதான் நம்ம பண்பாட்டை மறந்துட்டு காதலையும் கல்யாணத்தையும் இப்படி கேவலமா பேசுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணுன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க வெக்கமா இல்ல? இதுக்கு வாழ்த்து வேற பெருமையா. ஹேய், என்ன டல் ஆயிட்ட? இல்ல, எனக்கு முதல்ல நல்லது கெட்டது எதுனா புரிய வச்சுட்டாரு. யார் அவர்? உங்க பாய் ஃப்ரெண்டா? Oh no, he's my guest. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. A very nice gentleman. Bye. வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணுன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. It is the highest peak on the Alpine mountain range. You are now 13,020 feet above mean sea level. The temperature outside is -4 degrees Celsius. அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பர். Welcome to the Ice Palace. The temperature maintained here is -12 degrees Celsius.
This keeps the ice statues intact and does not melt. You are advised not to stay here for a longer time, as you may freeze. Thank you. ஐயா சாமி என்ன குளிருபா. பின்ன இதுதான் யூரோப்லயே ஹையஸ்ட் பீக். ஜும்ஃப்ரோ. அழகா இருக்குல்ல? ஏய் அங்க பாரு. யா இட்ஸ் so beautiful. பரவாயில்லையே உங்க ஊருக்காரங்க இந்த இடத்துக்கு ட்ரெயினே கொண்டு வந்துட்டானுங்களா? Are you okay? I'm okay. Thank you. 1 minute. 2 hot tea, please. Idiot. I'll give you heat. Why you worry? Come on, let's have a good time. Vijay! Don't Vijay! worry. Let's go. Come on. You scoundrel! I'll give you heat. Let's have a good time. Come on. Oh my God, leave my hand! Hey! Hey! What are you doing? Yeah. I'm just trying to warm her. This is Sudetria. Withdraw. What? Leave her. I can give direct heat, you know? I said leave her. Yeah. What will you do? நான் சூடாயிடுவேன் மச்சான். What will you? தேங்க்ஸ். எதுக்கு? ரவுடி கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. நீ இல்ல 80 வயசு கிழவியா இருந்தா கூட இதான் செஞ்சிருப்பேன். 80 வயசு கேள்வியை யார் கையை பிடிச்சி இருக்க போறாங்க? 80 வயசு கிழவன். Announcing the departure of the train from Jumfra to Grindelwald station. Oh, you train மிஸ் பண்ணிட்டு போறோம். Let's go. Stop! Sorry. Yes, can I help you? When is the next train? Sorry, the last train has already left. The next train leaves early morning tomorrow. So you have to stay here tonight. லாஸ்ட் ட்ரெயினை வேற மிஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நைட் இங்கேயே தங்க வேண்டியதா. இது இந்த இடத்துலயா? உங்க ஊர்ல எப்போ விடியுது எப்போ இருட்டுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நைட் 9 மணி அது சன்லைட் பார். இது என்ன இந்தியா நினச்சியா? சுவிட்சர்லாந்து. இந்தியாவில் 6 மணிக்கே சன்செட் ஆகிறதுனால தான் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ தேவையில்லாம இந்தியா பத்தி தப்பா பேசாது. ஆமாமா தப்புதான். எனக்கு ஒருவேளை இந்தியா மாப்பிள்ள கிடைச்சிட்டாருன்னா? எது உனக்கு இந்தியா மாப்பிள்ளையா? சான்ஸே இல்லை. சரி சரி, ஹோட்டல் வந்துருச்சு. இங்கே இருக்கிறது ஒரே ஹோட்டல் தான். நான் உள்ளே போய் ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். மீனு ஏறும் எங்க? உன்னோடது என்னோடதுன்னு இல்லை, நம்மளோடது. இங்கே அவைலபிளாக இருந்தது ஒரே ரூம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன விளையாடுறியா நீ? ஒரே பெட்ல எப்படி 2 பேர் படுக்கிறது? ஏன் 2 பேரும் ஒரே பெட்ல படுத்தா என்ன தப்பு? யூ ஸ்லீப் திஸ் சைடு, ஐ ஸ்லீப் தட் சைடு. ஒரு ஆண் ஒரு பொண்ணோட சேர்ந்து பெட்ல படுக்கணும்னா ஒன்று மனைவியா இருக்கணும், இல்லைன்னா தாயா இருக்கணும். அது எங்க ஊர் பண்பாடு. நீ ரெண்டுமே இல்லை. ஐ எம் சாரி. ஹே, எங்க போற? நான் வெளியே போய் படுக்க போறேன். வெளியில போய் படுக்க போறியா? இதனே உன் ஊரு நினைச்சியா? சுவிட்சர்லாந்து. வெளியில போய் படுத்தா சுருங்கி போயிடுவேன். அவங்க கூட படுக்கிறத விட எவ்வளோ பெட்டர். ஒரு ஆண் ஒரு பொண்ணோட சேர்ந்து பெட்ல படுக்கணும்னா ஒன்று மனைவியா இருக்கணும், இல்லைன்னா தாயா இருக்கணும். சேகர். ஆமா, நான் சேகர் தான் பேசுறேன். ஆமா, நீ மீனு விஜய் கூட சைட் சீயிங் போகல? அது நான் போகணுன்னு தான் நினச்சேன். ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதோட எனக்கு மெட்ராஸ் ஆகி. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கனடா வந்ததுலேருந்து என் ஒய்ஃப் ராகினி விஜயை பற்றி ஒரே புலம்பல். அஃப்கோர்ஸ் விஜய் சீம்ஸ் டு பி அ குட் பாய். மீனுக்கு இந்த ஜோடி விஜய் தானே நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எப்படி நான் நினச்சதே நீங்களும் நினச்சிருக்கீங்க. ஆமாம், நம்ம விஜய் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சியா? எக்ஸலண்ட் ஃபேமிலி.
ஓ ஃபேண்டாஸ்டிக். நீ ஒன்று பண்றியா? பிஸ்னஸ் கொலாபரேஷன் நீ பார்த்துக்கோ, ஃபேமிலி கொலாபரேஷன் நான் பார்த்துக்கிறேன். ஓகேயா? இப்போ அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? குட் மார்னிங் விஜய். மார்னிங். காஃபி. ஏய், என்னது இது? காலையில குளிச்சுட்டு கையில காஃபியோட லுக்கிங் குட். திஸ் இஸ் இந்தியன் கல்ச்சர். ஆஃப் கோர்ஸ் ஐ அம் an Indian girl. நல்லா இருக்கு. இது ட்ரெஸ்ஸா? இல்ல, நான் காஃபியை சொன்னேன். அதுவும் நான் தான் போட்டேன். இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐயோ, நான் 2 ஸ்பூன் சுகர் தானே போட்டேன். இல்ல, ஒருவேளை காஃபி கலக்கும் போது அதுல விரல் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. Many many happy returns of the day. Hi. Happy birthday to you. Happy birthday to you. Thank you அண்ணா. Thank you அண்ணா. Thanks அண்ணி. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானும் அண்ணியும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கோம். மீனு, பர்த்டே நைட்டு சொல்லவே இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. Thank you. சொல்லி இந்த கிஃப்ட் கொடுத்துருப்பேன்ல. No no, நீங்க ஒன்றும் எனக்கு கிஃப்ட் தருவேனா? நீங்க என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நான் தான் உங்களுக்கு கிஃப்ட் தரணும். மீனு, மீனு, மீனு என்ன பண்ற நீ? மீனு, மீனு. ஐயோ, என்ன சார் உங்க சிஸ்டர் எனக்கு மோதிரம் போட்டாங்க? ஏன் மோதிரம் போட்டா என்ன தப்பு? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு மோதிரம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? சொல்லுங்க சார். என்ன அர்த்தம் நீ? உங்க அண்ணனை கேளு. என்ன அர்த்தம்னா? நீங்களா சொல்லுங்கண்ணா, என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மோதிரம் போட்டா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம். எழுந்துட்டு போட்டுமே, என்னைக்காவது நடக்க தானே போகுது. அதை இன்னைக்கு அட்வான்ஸா போட்டுட்டேன். ஓகே மிஸ்டர் விஜய், நீங்க இன்னைக்கு தான் இந்தியா போறீங்க? ஆமா சார். உங்க திங்ஸ்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் மீனோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியால இருந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா விஷயம் பேசணும். சோ மேக் இட் ஃப்ரீ ஈவினிங். ஓகே பை. see you. அண்ணா, எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க? சர்ப்ரைஸ். ஓகே யா. ஓகே விஜய், எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணாலும் கேளு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ இன்னைக்கு இந்தியா போறதை விட்டுட்டு 1 வீக் கழிச்சு தான் போகணும். எனக்கு மட்டும் நான் உன்னை விட்டு போகணும்னு ஆசை. உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி. சாரி மீனு, நான் கண்டிப்பா போயே ஆகணும்.